வாழ்க வளங்கள், வாழ்க வளங்கள். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க போகிறோம். சரிங்களா? ஆ அதாவது இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இதற்கு மேல முக்கியமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு முக்கியம். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு புரியுதுல்ல? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை என்று சொல்லிட்டார். தலைனா முதன்மையானது. அதுக்கு மேல இல்ல. அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய விஷயம் அவ்வளவு முக்கியமானது. அவ்வளவு முக்கியமானது. சரிங்களா? சரி, என்ன அவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, இப்ப நாம எல்லாரும் ஒரு புனிதமான ஆன்மீக, யோக, தியான பயிற்சியில கலந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதுல ஓராண்டுகள் மிகச் சிறப்பா நிறைவு செய்து, இப்ப 2வது ஆண்டுல நாம் ஆசிரியர் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இல்லையா? இப்போ நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நம்ம உடல் நலத்துல மேம்பட்டிருக்கிறோமா? அப்படின்னா, நீங்க நிச்சயமா மேம்பட்டிருப்பீங்க. மாற்று கருத்தே கிடையாது. பயிற்சி பண்றவங்க எல்லாரும். நீங்க எல்லாம் பயிற்சி பண்றவங்க தான் இங்க வர முடியும். அதுல நோ எக்ஸ்கியூஸ். நீங்க எல்லாரும் பயிற்சி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். அதாவது நாம இங்க ஆசிரியராக வந்ததனுடைய நோக்கம் என்ன? நாம இந்த அமைப்புக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? அப்படின்னா, நாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்தீங்க. கரெக்ட்டா? ஏதோ ஒரு சில பல தொந்தரவுகள் நமக்கு இருந்திருக்கும். நமக்கு யாராவது மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒரு கோர்ஸ் ஆன்லைன்ல நடத்துறாங்க. நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். உடல் ரீதியாகவோ, அல்லது மன ரீதியாகவோ, அல்லது உறவுகள், பொருளாதார, கடைசிக்கு அறிவு ரீதியாகவோ ஏதாவது ஒரு சம்திங் நம்மகிட்ட ப்ராப்ளம் இருந்தது. பிரச்சனைகள் இருந்தது. அதை தீர்ப்பதற்காக நாம் இங்க வந்தோம். இந்த நோக்கத்தை எப்பவும் நீங்க மறக்கவே கூடாது. எப்ப நோக்கத்த மறக்கிறோமோ, அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க வந்ததெல்லாம் எதற்காக? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. அப்ப நீங்க அடிக்கடி கேட்டுக்கணும். "நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டுக்கணும். சரிதானா? அப்ப மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா, நான் வந்தது எதுக்காக? மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக. இந்த வாழ்க்கையே நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் வந்தோம். அதே நெறைய பேருக்கு தெரியல. இந்த வாழ்க்கையே நம்ம கொண்டாடுறதுக்காக, மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் வந்தோம். அதுவே நெறைய பேருக்கு தெரியல. அதனால இந்த வாழ்க்கைய ஏதோ துக்கப்படுறதுக்கு வந்த மாரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆனா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருப்பதற்கு, நாம் இங்க வந்திருக்கிற இந்த பயிற்சி எடுப்பதற்கான நோக்கமும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தான். அப்ப இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சி இன்கிரீஸ் ஆயிருக்கணும். எந்த இடத்திலயும் மகிழ்ச்சி குறையக்கூடாது. குறைஞ்சதுன்னா பயிற்சி சரியா நீங்க செய்யல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்லிக் குடுக்கிறார் மகரிஷி? உங்க உடல நீங்க சரியா வச்சுக்கோங்க அப்படின்னு பயிற்சி எல்லாம் சொல்லிக் குடுக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி நான் வந்து பயிற்சி பண்ணாம இருந்தேன். உடலை பற்றி தெரியாம இருந்தேன். இப்ப மகரிஷி வந்து உடலை பற்றி சொல்லி, பயிற்சிகள்லாம் சொல்லி, உயிரை பற்றி, மனதை பற்றி எல்லாத்தையும் சொல்லி தெளிவுபடுத்தி, இந்த பயிற்சி எல்லாம் செய்யுங்க. செஞ்சா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். உங்க மனசு அமைதியா இருக்கும். உங்க உயிர் ஆற்றல் மிகுந்ததா இருக்கும். சரிதானுங்களா? உங்க காந்தத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். இன்னும் உங்களுடைய கேரக்டர மாத்திக் கொள்ள முடியும். இது எல்லாத்தையும் மகரிஷி தெளிவா, மிக தெளிவா சொல்ட்டாங்க. இப்ப நீங்களே யாராச்சும் சொல்லணும்னா கூட தெளிவா சொல்லிருவீங்க. இவ்வளவுதான்ப்பா. உடல், உயிர், மனம், குணம். இந்த 4ம் தான். இந்த 4ம் சேஞ்ச் ஆச்சுன்னா, என் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அவ்வளவுதானே. வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இதற்காக நம்ம பயிற்சிக்கு வந்து, ஓராண்டு காலம் அந்த பயிற்சியெல்லாம் நெறைய கற்றுக்கொண்டு, இப்ப அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எதற்காக நம்ம இப்ப இந்த ஆசிரியர் பயிற்சிக்குள்ள வந்திருக்கிறோம்? என்னுடைய கர்மா தான் இது அத்தனை துன்பத்திற்கும் அடிப்படை காரணம்.
அப்ப அந்த கர்மாவை கழிப்பதற்கான வாய்ப்பு மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட பின்பு அந்த தொண்டு, அந்த சேவை என்ற ஒரு விஷயத்தை நான் செய்தால், எனக்கு எது துன்பத்தை கொடுக்குது என் வாழ்க்கையில? உடல் கொடுக்குது, உயிரு, மனசு, குணம் எல்லாம் கொடுக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது எது? என்னுடைய கர்மா. என்னுடைய கர்மா. என்னுடைய பதிவுகள். சரிங்களா? நான் இப்பிறவியிலயோ, முற்பிறவியோ செய்த பதிவுகள் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு பக்கம் பயிற்சி, இன்னொரு பக்கம் சேவை. இந்த 2யும் நான் செய்யும்போது மிக விரைவாக என்னால் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு வர முடியும். அப்பதான் உண்மையான, நிரந்தரமான, நிலைத்த, நீடித்த அமைதியையோ, மகிழ்ச்சியையோ நான் பெற முடியும். சரிங்களா? புரியுதா? அப்ப இங்க ஒரு கவி உங்கள எழுத சொல்றோம் அப்படின்னா, எதற்காக எழுத சொல்றோம்? மகரிஷி அவர்கள் அந்த இறைவனிடமிருந்து வந்த செய்தியை கவியா எழுதி வச்சிருக்காங்க. அந்த கவி எனக்கு பல ஞானத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அந்த கவியை நான் படிக்கும்போது, அது என்னுடைய கருமையத்திலே போய் பதிவாகிறது. நான் பார்க்கும்போது பதிவாகிறது. நான் அதைப் பற்றி கேட்கும்போது பதிவாகிறது. நானே படிக்கும்போது பதிவாகிறது. திரும்ப சொல்லும்போது, எழுதும்போது பதிவாகிறது. இப்படி அந்த கவி யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. மகரிஷி கையால எழுதி நம்மகிட்ட வந்திருக்கு. எதற்காக? நாம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக. இந்த கவிகள் எதற்காக மகரிஷி எழுதியிருக்காங்க? நாம துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக. ஒரு கவி சொல்றாங்க, "கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். கணக்கு தவறாய் என்ன மாற்றலாலாம்." சரிதானுங்களா? அப்ப அந்த கவியில என்ன சொல்ல வர்றாரு? கவலையை பற்றி ஒரு தெளிவு நமக்கு குடுக்குறாரு. கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம்னா, நம்ம கவலைப்படுவோமா? சரிங்களா? கேன்சர் ஒருத்தவங்களோட உடம்புல இருக்குதுன்னா, இப்படிங்கிறதுல காணாம வைக்க முடியுமான்னா முடியாது. முடியாது. ஏன்னா, அது உடம்புல நீண்ட நாள் ப்ராசஸ் ஆயி வந்திருக்கு. ஆனா, கவலை மனசுல இருக்கிற ஒரு கேன்சர், அது இப்படிங்கிறதுல காணாம வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். சரிதானுங்களா? இப்போ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து உட்கார்ந்து, "ஏய் அந்த எதிர்த்த வீட்டுக்காரி உன்னைய பத்தி என்ன சொன்னான்னு தெரியுமா?" அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கங்க. "என்ன சொன்னா?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சரிதானா? கேட்டுட்டு அந்த அம்மா பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திருக்குன்னு வச்சுக்கங்க. உடனே உங்களுக்கு என்ன வந்துரும்? அப்படி கவலை நெஞ்சே அடைச்சிரும். "என்ன பத்தியா சொன்னா? இப்படியா சொன்னா? அவளா சொன்னா?" இரு வச்சுக்கிரு இரு. அப்ப வரும் கவலை. சரிங்களா? அந்த அம்மாவ பார்க்கிறப்போவெல்லாம் கொல்லலாங்கிற கொலவெறியோட இருப்போம். உள்ள மனசுக்குள்ள புழுங்கிட்டே இருப்போம். வஞ்ச உணர்வு, வெறுப்பு உணர்வு. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம். 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகுது. அந்த வெறுப்பு எச்சாயிட்டே இருக்கு. நம்மளுக்கு கவலை. என்ன பத்தி இப்படி சொல்லிட்டாளே! தூக்கமே வராது நமக்கு. அவளுக்கெல்லாம் எத்தன நான் செஞ்சிருப்பேன். அ அவங்க குழந்தைய கொண்டாந்து விட்டுட்டு போனப்ப பார்த்தனே! அவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுத்தனே! அவ எப்படி என்னை இப்படி பேசலாம்? அப்படின்னு அப்படியே ஓடுது. சரிங்களா? இப்ப ஒரு 4 நாள் கழிச்சு அந்த அக்கா வந்து, "ஆ அது அவ அன்னைக்கு பேசினான்னு சொன்னேன்ல, அவ உன்னைய பத்தி பேசலையாமா. அந்த தெருவுல ஒரு சாந்தி இருக்கால்ல, அவள பத்தி சொன்னாளாமாப்பா." அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? ஒரே செகண்ட் அந்த கவலை இருக்காது. அடுத்த செகண்ட் அந்த கவலை இருக்காது. ஓ! என்ன பத்தி சொல்லலையா? அப்போ நெனச்சேன் அவ அப்படிலாம் பேச மாட்டாளே! அ நீ தான் ஏதோ தப்பா வந்து சொல்லிட்ட. 2, 3 நாளா எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவள ஒரு வாங்கிவிடலான்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரிதானா? சரி, சரி. போ! அப்படின்னு வருதுல்ல? 4 நாளா உங்கள தூங்க விடாம இருந்த கவல, இப்படிங்கிறதுல காணாம போகுதே! போகுதா இல்லையா? நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். ட்ரெயின்ல ஒரு பையன் போயிட்டு இருக்கான். அப்பாவோட போயிட்டு இருக்கான். அந்த பையன் பயங்கரமான சேட்டை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் கோபம். பயங்கரமான டென்ஷன் கோபம். அந்த பையன கண்டிக்க மாட்டீங்களான்னு அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க. கண்டிக்கலான்னு தான் பார்க்குறேன். என்னால முடியல. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்க வெளியூர் வரைக்கும் வந்தோம். அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவனுக்கு செய்தி தெரியாது. அங்க போய் பார்த்தான்னா ரொம்ப அழுவான்.
சரி இப்போவாது கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் எந்த பையன் மேல கோபம் வந்ததோ அந்த பையன் மேல கருணை வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு. எல்லாரும் கட்டி பிடிச்சுட்டு அவன வேணுங்கிறதெல்லாம் குடுத்து அவன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. ஒரு புரிதல், ஒரு புரிதல் உங்க மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றிவிடும். எல்லாரும் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, உன்னோட கர்ம வினை போகுது. மகிழ்ச்சியா வச்சுக்கோ. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த ஜென்மத்திலேயோ யாரையோ படுத்தின கஷ்டம் வெளிய போகுதுன்னு உங்க ஒவ்வொரு துன்பத்திற்கும் நன்றி கூறுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, கவலை இல்லையே! எனக்கு துன்பம் கொடுப்பவன் என்னுடைய பாவத்தை கழிக்கிறான் அப்படின்னா, அவன் மேல வெறுப்பு வருமா? நன்றி உணர்வு வருமா? அவன திட்டுவீங்களா? வாழ்த்துவீங்களா? சரிங்களா? அப்ப இந்த புரிதல் எல்லாம் இருக்கும்போது, நம்ம மனதில் இருக்கிற அழுக்குகளை, குப்பைகளை நீக்கிவிட முடியும். ஒரு நொடி போதும் மனக்குப்பையை நீக்குவதற்கு. உடல் கழிவை நீக்கிறது குறிப்பிட்ட காலம் எடுக்கலாம். ஆனால் மனக்கழிவு அப்படி அல்ல. நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே உங்கள் மனக்கழிவை நீக்க முடியும். அப்ப இந்த பாடலை பாடுறது எதற்காக? ஏதோ வந்துட்டோம். நம்மள வந்து டெய்லி ஒரு பாட்டு அதுக்காக அல்ல. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக அந்த பாடலை பாடுகிறீர்கள். அதில் இருக்கிற ஒரு தவத்தை பற்றி ஆழமான செய்தி இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த பாடலை படிக்க படிக்க நான் இன்னும் தவம் பண்ணணும். உங்கள் மனதை பற்றி ஒரு செய்தி இருக்கும். அப்ப மனதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். மனச நல்லா வச்சுக்கணும். லோ ஃப்ரீக்வென்சில வச்சுக்கணும். ஒரு புரிதல் வரும். அப்ப பாடல் எதற்காக நாம் பாடுகிறோம், படிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், எழுதுகிறோம்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. நீங்க படிச்சுட்டு இருக்கிற புத்தகத்த ஆசிரியர்கள் கூட முழுசா படிச்சிருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12 புக் படிக்கணும்னு சொல்றோம்ல, இந்த மாதத்திற்கு ஒரு புத்தகத்த குடுத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அந்த புத்தகத்த நீங்க படிக்கிறீங்க. இது எதற்காக படிக்கிறது? இங்க ஆசிரியரா இருக்க ஒரு 10 புக் படிக்கணும். அதுக்காக அல்ல. நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சில தடைகள் இருக்குது என்கிட்ட. சில புரிதல் இல்ல. அப்ப இந்த நூல்களிலே மகரிஷி இறைநிலையில கனெக்ட் பண்ணி நெறைய செய்திகள நோட் பண்ணியிருக்கார். இறை செய்திகள நோட் பண்ணியிருக்கார் புக்ல. அந்த புத்தகத்த நான் எடுத்து படிக்கிறேன். எதற்காக? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. அதை நான் அசைன்மென்ட்டா எழுதுறேன். எதற்காக? இவங்க மார்க் போடுறதுக்காகவா? சர்டிபிகேட் வாங்குறதுக்காகவா? அல்ல. நான் சில ஆழமான புரிதல் நான் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன்னு பார்க்கிறேன். இந்த புத்தகத்த படிச்சு நான் எழுதுறேங்கிறப்ப, நான் எந்த அளவுக்கு இதை உள்வாங்கி இருக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு. எந்த இடம் எனக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியுது. அப்ப அதுல என்ன பண்றேன்? என்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிற தவறான புரிதல்கள், தவறான பழக்கவழக்கங்கள், தவறான சிந்தனைகளிலிருந்து என்னை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன். இது ஆக்சுவலா நாமளாவே படிச்சிருக்கணும். ஆனா நம்ம படிக்கல. அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பை மகரிஷி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மகரிஷி 70 புத்தகம் படிச்சிருக்காங்க. எழுதியிருக்கிறாங்க. நம்ம 70யும் படிச்சு வச்சிருக்கணும். ஒரு ஆசிரியர் என்பவர் மகரிஷி கொடுத்த எல்லா ஞானத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அப்ப அதுல ஒரு ஒரு சிறு பகுதியாவது முழுசா நம்ம பண்ணலினாலும் 2000 கவி மனப்பாடம் பண்ண முடியலினாலும் ஒரு 50 கவி முக்கியமானது. சரிங்களா? இது மற்றவர்களுக்கு வகுப்பெடுப்பதற்காக அல்ல. நான் அப்படி கூட சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஒரு வகுப்பு நீங்க எடுக்கணும்னா, இப்ப அந்த ஒரு பாடல் எடுத்தீங்க அப்படின்னா, ஆதி எனும் பரம்பொருள் எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க சப்ஜெக்ட் பேச சொன்னா நீங்க ஒண்ணுமே பிரிப்பேரே பண்ண வேண்டாம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. ஆதினா என்ன? சுத்தவெளி. அது பரம்பொருள் எல்லையற்ற பெருவெளி. ஆதி எனும் அது மெய், அது உண்மை. உண்மையானது, நிலையானது, நீடித்தது, அழியாதது, என்றும் உள்ளது, எல்லாம் வல்லது. அது மெய். மெய்ப்பொருள். அதுதான் உண்மையான பொருள். மத்ததெல்லாம் பொய்ப்பொருள். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. அது எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி. அந்த இறைநிலை தன்னைத்தானே இறுக்கி இறை துகள்கள் ஆகி. இப்படி நீங்க விளக்கம் கொடுத்தா, அந்த கவிக்கு விளக்கம் கொடுக்கலாம் 1 மணி நேரம். நீங்க நல்ல நாலேஜ்டா இருந்தா, நீங்க ஒண்ணும் சப்ஜெக்டே பிரிப்பேரே பண்ண வேண்டாம். சரிதானுங்களா? "புருவத்திரை உந்தன் பூவிரலால் தொட்டுனா" அந்த குரு என்னென்னவெல்லாம் பண்ணுவாருன்னு அக்கு வேர், ஆணி வேரா அந்த 16 வரியில எழுதி வச்சுட்டாங்க.
1 மணி நேரம் நீங்க தாராளமா பேசலாம். சரிங்களா? அப்ப இது பேசுவதற்காக அல்ல. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் படிச்சது பேசுவதற்காக அல்ல. பேச்சின் மூலமாக ஒருவருக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி, அவர் மனதில் இருக்கிற துன்பத்தை போக்குறக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன். சரிதானா? அப்ப அவர் மனதில் இருக்கிற துன்பம் போகும்போது, என்னுடைய கர்மா கழிகிறது. நான் மகிழ்ச்சியா இருக்கறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்ப இந்த ஆசிரியர் பயிற்சி எதற்காக? எனக்காக. நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. நான் உயர்வதற்காக. என்னுடைய சந்ததி உயர்வதற்காக. புரியுதுங்களா? அப்ப இதுல குடுக்கிற ஒவ்வொரு விஷயம் யாருக்காக? எனக்காக, எனக்காக. அப்படி பார்க்கணும். இறை உணர்வு பெறுவதற்காக, பேரின்பத்தை அடைவதற்காக நீங்க பாடல் படிக்கணும். இந்த வகுப்புக்கு நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். இன்னைக்கு வராதவங்களுக்கு இந்த செய்தி தெரியுமா? அவங்க கேட்க முடியாம கூட போயிடலாம். இது நாளைக்கு YouTubeல வரும் எப்படி இருந்தாலும். பட் கேட்கணும் எல்லாரும் இன்னைக்கு வராதவங்க நாளைக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியுமா? உத்தரவாதம் இருக்கா? அப்படி கிடையாது. மிஸ் ஆகி கூட போலாம். இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான வகுப்பு. சரிங்களா? அப்ப நாம வந்த நோக்கத்தை எப்பவுமே மறக்கக்கூடாது அன்பர்களே. நீங்க எதுக்காக வந்தீங்க? மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். அப்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னா, நாங்க எழுதாம இருந்தாலே மகிழ்ச்சியா இருப்போம். படிக்காம இருந்தாலே மகிழ்ச்சியா இருப்போம். எக்சர்சைஸ் பண்ணாம இருந்தாலே மகிழ்ச்சி அப்படித்தானே இருந்தீங்க. அப்படித்தான் நம்ம இருந்தோம். முன்னாடி எக்சர்சைஸ் பண்ணல, பயிற்சி பண்ணல, படிக்கல, எழுதல, எதுவுமே பண்ணல, வகுப்புகள் அட்டெண்ட் பண்ணல. மகிழ்ச்சியா இருந்தீங்களா? இல்லையே! இல்லையே! சரிங்களா? அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் அதையவே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் உங்களுக்கு துன்பம் வருவது நிச்சயமாயிரும். சரிங்களா? அப்ப உடற்பயிற்சின்னு ஒண்ணு சொல்லிக் குடுத்தாச்சு அப்படின்னா, எப்பேர்ப்பாடு பட்டாவது அதை செய்யணும். நோ எக்ஸ்கியூஸ். காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்வதில்லை. காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்வதில்லை. அவனுக்கு காரியம் தான். என்ன ஆனாலும் சாப்பிடுறோம்ல. எங்க ஆசிரியர் அதான் சொல்லுவாரு. சார் இது செய்ய முடியல. சாப்பிட்டியா? ஒரே கேள்வி. சாப்பிட்டேன். எத்தன வேள? 3 வேள. அதுக்கு டைம் இருந்துச்சா? இருந்துச்சு. இதுக்கு ஏன் இல்ல? அதுக்கு தான் இல்ல. அப்போ டைம் இல்லைங்கிறது இல்ல. முடியலைங்கிறது இல்ல. எப்பாவது உடம்பு சரியில்ல, முடியல அப்படிங்கிறது வேற. சரிதானா? ஆனா இதுக்கு பிரிஃபரன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமான்னா, ஒரு வருடம் முழுக்க குழந்தை லீவ் போடாம ஸ்கூலுக்கு போகுதுன்னு காமிக்கிறான். சர்டிபிகேட்ல. ஏன்? இம்பார்ட்டன்ஸ். சரிதானா? ரூ. 50,000 குடுத்து அல்லது ரூ. 1,00,000 குடுத்து அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறோம். படிப்போட முக்கியத்துவம் தெரியுது. லீவ் போடாம அனுப்புறோம். சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு கூட போகாம அனுப்புறோம். ஏன்? இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறத பண்ண முடியும். மாற்று கருத்து கிடையாது. அப்ப இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக குடுக்குறோம்? நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. இதை மறக்கவே கூடாது நீங்க எப்பவுமே. இந்த Zoom கிளாஸ் எதுக்காக அட்டெண்ட் பண்றோம்? நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தான் அட்டெண்ட் பண்றேன். எதுக்கு தவம் பண்றோம்? நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தவம் பண்றேன். சரியா? என் மனம் என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. அது இல்லைன்னா கண்டத பேசும், கண்டத செய்யும், கண்டத சொல்லும், கோபப்படும், பொறாமப்படும், கவலைப்படும். இல்லையா? வஞ்சம் வச்சு பேசும், பேராசைப்படும். அந்த மனத அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி. என்ன? தியானம். அப்ப மனம் அமைதி ஆயிருச்சுன்னா, அது விழிப்போட இருக்கும். சரிதானா? அது யாருக்கும் துன்பம் குடுக்காது. அப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப எதுக்காக தவம் பண்ணணும்? சொல்லுங்க. நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தவம் பண்றேன். நான் மகிழ்ச்சியா இருப்பதற்கு தற்சோதனை பண்றேன். அப்படி பண்ணி பாருங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு சாப்பிடுறேன்னு சாப்பிடுறோம்ல. நான் மகிழ்ச்சியா இருக்கிற டிவி பார்க்கிறேன்னு பார்க்கிறோம்ல. நான் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப செல் பார்க்கிறேன்னு பார்க்கிறோம்ல. நான் மகிழ்ச்சியா இருக்கிறப்ப யாரோட கூட பேசிட்டு இருக்கேன்னு பேசுறோம்ல. அது போல நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உண்மையான செயல் இதுதான். என்ன? இந்த வகுப்பு அட்டெண்ட் பண்றது, தியானம் பண்றது, பயிற்சி பண்றது, தற்சோதனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். தற்சோதனை செய்வது. 8:30 மணிக்கு தற்சோதனைனா,
உங்களுக்கு அதனோட வேல்யூ எல்லாம் பெருசா தெரியாது ஆக்சுவலா. நான்லாம் 20 வருஷமா அதுக்கு ஏங்கி இருக்கிறேன். யாராவது தற்சோதனை நடத்த மாட்டாங்களா? நாம போய் உட்கார்ந்து தற்சோதனை பண்ணி நம்மள மேம்படுத்திக்க மாட்டோமா? அது கஷ்டம். தனியா உட்கார்ந்து பண்ணவே முடியாது அதிய. சரிங்களா? அப்புறம் நம்ம Zoomலயே ரொம்ப நாள் பண்ணாம இருந்து அப்புறம் தான் ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் தற்சோதனைய. சரியா? இது கண்டிப்பா பண்ணணும். தற்சோதனை பண்ணாம உங்களுக்குள்ள மாற்றம் வரவே வராது. மேலோட்டமா சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். உடம்பு நல்லா இருக்கும். மற்றபடி சின்ன சின்ன ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அதெல்லாம் வேற. பட் டெப்த்தா எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும். என் கேரக்டர்ல சேஞ்ச் வரணும்னா, ஒரே வழி தற்சோதனை தான். வேற வழியே கிடையாது. அப்ப சிந்திக்கணும். சரியா? சொல்லால் மட்டும் நம்பாதே. இப்ப நான் சொல்றேனே நம்பாதீங்க. சிந்திங்க. ஏன் என் வாழ்க்கையில என் கேரக்டர் மாறல? நீங்க சொல்லுங்க. சரி இப்ப உள்ள இருக்கீங்கல்ல. எவ்வளோ பேருக்கு உங்க கேரக்டர் மாறிருச்சு? சொல்லுங்க பாப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என் கேரக்டர் பயங்கரமா நல்லபடியா மாறிருச்சு சார். ஃபுல்லா சூப்பரா மாறிருச்சு அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? ஃபுல்லா மாறிருச்சா? நான் கேள்வி கேட்பேன் இப்ப. அப்புறம் வந்து தத்தபத தத்தபதன்னு சொல்லக்கூடாது. சரிதானே? நெறைய பேர் கை தூக்கிருவாங்க. அப்புறம் உள்ள போய் கேள்வி நுட்பமா கேட்டோம்னா, அது அப்படிங்க, இது இப்படிங்க, அது சரி பண்ணிக்கலாங்க அப்படிம்பாங்க. சரிதானா? கேரக்டர் ஃபுல்லா மாறிருச்சா? உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? கவலையே இல்லையா? கோபமே இல்லையா? வெறுப்பே இல்லையா? வஞ்சமே இல்லையா? பயமே இல்லையா? அ ஆசையே இல்லையா? பேராசை இல்லையா? ஆசை இருந்தா தப்பில்ல. பேராசை இல்லையா? சரிங்களா? ஓகே, ஓகே. நிச்சயமா. ஒரு 4, 5 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லார்கிட்டயும் மேம்பாடு இருக்கும். நான் அதுல மாற்று கருத்து சொல்லல. ஆனால் நாம் நினைத்த அளவுக்கு மேம்பாடு வந்துருச்சா? அதத்தான் நான் கேட்கிறேன். சரிங்களா? இப்போ 1 1/2 வருஷமா நாம இதுல டிராவல் பண்றோம். குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி இருந்து டிராவல் பண்றவங்க இருக்கீங்க. இன்னும் நம்ம கேரக்டர்ல ஏன் பெருசா சேஞ்ச் வரல? சில இடத்துல. சில இடத்துல சேஞ்ச் வந்திருக்கு. நாம எல்லாவத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தேவையில்லாத பொருள வாங்குறது இல்ல இப்போ. நம்ம இருக்கிற பொருளெல்லாம் எல்லாரும் குடுக்கறக்கு ஆரம்பிச்சுட்டோம். சரிங்களா? பேராசை பெருசா நம்ம இப்ப படுறதில்ல. சரியா? இன்னும் சில விஷயங்கள்ல நாம ஏன் நிக்கிறோம்? நிக்கிறோம். இருக்குது. சில விஷயங்கள் இருக்குது. பற்று இருக்குது. கவலை இருக்குது. கோபம் இருக்குது. வெறுப்பு இருக்குது. இருக்குது. இருக்கா இல்லையா? எதுவுமே இல்லைன்னு சொல்லிற முடியுமா? சரிங்களா? அப்ப ஏன் இருக்குது? அதுதான் நான் துன்பப்படுறதுக்கு காரணம். நான் இவ்வளவு பயிற்சியும் பண்ணி, இவ்வளவு தத்துவத்தையும் கத்துக்கிறது எதற்காகன்னா, இந்த தற்சோதனைய நல்லா பண்ணி, நான் எங்க தப்பு பண்றேன்? நான் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். மௌனமா இருங்க. மௌனம் கலக நாஸ்தி. பேச வேண்டாம். ரொம்ப தேவைன்னா மட்டும் பேசு. பேசக்கூடாதுன்னு உங்க மனசுக்குள்ள எல்லாத்துக்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நான் மௌனமா இருக்கிறேங்கிறத நீங்க மனசுல முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? ரொம்ப தேவைன்னா மட்டும் தான் பேசுவேன். நான் இப்ப மௌனம். எப்பவுமே மௌனங்க நானு. மௌனம்னா பேச மாட்டேன். ரொம்ப தேவைன்னா மட்டும் பேசு. சரிங்களா? யாராவது கேள்வி கேட்டா, ரொம்ப ஷார்ட்டா தேவையான பதில மட்டும் குடுப்பேன். அவ்வளோதான். வளவள, கொல கொல கிடையாது. அவங்க ஆரம்பிச்சீங்கன்னா, "எங்க 2 நாளா காணோம்?" "அதுவா? நாங்க பொள்ளாச்சி போனோமா, அது திருப்பூர்லேருந்து வண்டி எடுத்துட்டு பல்லடம் போயி, பல்லடத்துலேருந்து அங்க போயி, அங்கருந்து போயி, அது ரொம்ப தூரம் போனோம்ப்பா. அது உள்ள வச்சிருக்காங்கப்பா. அங்க சின்ன சின்ன வீடா இருக்குதுப்பா." சரி அப்படி ஆரம்பிச்சு 6 நாள் கதையும் பேசுறது. எதுக்கு தான் அந்த வேலைன்னு தெரியல. சரிங்களா? அது வேண்டாம். அது வேண்டாம். நாம இன்னையிலிருந்து ஒரு விஷயத்த நான் அதனால தான் மீண்டும் இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். இன்றிலிருந்து நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம மௌனமா இருப்போம். மௌனம்னா பேசாமயே இருக்கிறதுன்னு ஒரு மௌனம் இருக்குது. அந்த மௌனம் வேண்டாம். அது கஷ்டம். சரிங்களா? அந்த மௌனம் வேண்டாம். தேவைக்கு மட்டுமே பேசுவேன். நான் இப்ப மௌனமா இருக்கிறேன். இன்னையிலிருந்து நான் இப்ப சங்கல்பம் எடுத்துக்கிறேன். உங்க மனதிற்குள்ள சங்கல்பம் எடுங்க.
கண்களை மூடுங்க. கண்களை மூடுங்க. உங்க மனதிற்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். நமக்கு நாமே சங்கல்பம் எடுக்கிறோம். நான் இன்று என்ன 8/10/2025 புதன்கிழமை மதியானம் 1:30 என் வாழ்நாள் முழுக்க நான் மௌனத்தை கடைபிடிக்கிறேன். சங்கல்பம் எடுங்க. இது விளையாட்டுக்கு நான் சொல்லல. இது சீரியஸா உங்களுக்குள்ள பயங்கரமா வேலை செய்யும். என்னோட பல ஆண்டு கால ஏக்கத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் இன்று முதல் கொண்டு என் வாழ்நாள் முழுக்க மௌனத்தை கடைபிடிக்கிறேன். இது எப்படிப்பட்ட மௌனம் என்றால், இனி என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால், அது யாரையும் காயப்படுத்தாத வார்த்தையாக இருக்கும். அப்படின்னா நான் பேசுவேன். இல்லாட்டி பேச மாட்டேன். அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து ஒருத்தரை காயப்படுத்திரும்னா, நான் அதை பேச மாட்டேன். அப்படி ஒரு சத்தியத்தை நாம இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆயிருமான்னு எனக்கு தெரியல. பட் உங்க மனதுல நீங்க ஒண்ணு போட்டீங்கன்னா, உங்க மனசு அதுக்கு வேலை செய்யும். இன்று முதல் கொண்டு நான் வாழ்நாள் முழுக்க மௌனமாக இருக்கிறேன். மௌனம்னா முழு பேசாம இருப்பதல்ல. தேவைக்கு மட்டுமே பேசுவேன். தேவைக்கு மட்டுமே பேசுவேன். இனிய சொல்லாக மட்டுமே பேசுவேன். சரிதானுங்களா? அளவாக பேசுவேன். முறையாக பேசுவேன். அதைத்தான் சொல்றாரு ஒரு சித்தர். சினமடங்க கற்றாலும், சித்தியெல்லாம் பெற்றாலும், மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இந்த வாய் ஏப்பா குடுத்த? இந்த வாய் வந்து எத்தனையோ புண்ணியத்தை சேர்த்தறதுக்காக குடுக்குது. இந்த வாய வச்சுட்டு எத்தனை எத்தனை பாவத்தை சேர்க்கிறோம் நாளுக்கு நாள். இனி இன்றிலிருந்து நாம் ஒரு சத்தியம் எடுத்திருக்கிறோம். சரிதானுங்களா? இறைநிலை சாட்சியா, குரு சாட்சியா நாம் ஒரு சத்தியம் எடுத்திருக்கிறோம். இதுக்கு நிச்சயமா பலன் இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க இத திரும்ப, 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 திரும்ப இந்த சங்கல்பத்தை எடுங்க. நான் எல்லா ஆசிரியர்களுக்கும் வேண்டுகோள் சொல்றேன். எல்லா ஆசிரியர்களும், இறை சாதனை மார்க்கத்தின் ஆசிரியர்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இன்று முதல் கொண்டு நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம மௌனமா இருப்போம். மௌனம்னா, தேவைக்கு மட்டுமே பேசுவேன். இனிய சொல்லை மட்டுமே பேசுவேன். தனக்கோ பிறருக்கோ நன்மை செய்யக்கூடிய சொல்லை மட்டுமே பேசுவேன். இல்லை என்றால் மௌனமாக இருப்பேன். எடுத்துக்கலாமா? ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. அதாவது நீங்க மௌனம் இருக்கிறோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வருதுல்ல. மௌனம் இருக்கிறோம் அப்படின்னா, பேசக்கூடாது, பேசக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் வருதுல்ல. வருதா இல்லையா? எல்லாருக்குமே வரும். பேசாமயே இருப்பாங்க. விரதம் இருக்கிறேன்னா, சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் வருதுல்ல. சாப்பிட மாட்டீங்கல்ல? பசிக்குது. ஆனா அவேர்னஸ் வந்துரும். "ஏய் நான் விரதம் இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு சாப்பிடக்கூடாதுப்பா." அப்படின்னு வருதுல்ல? இப்ப மௌன விரதம் இருக்கிறப்பவும் அப்படி வரும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கும் தெரியும். நீங்க மௌன விரதம் இருக்கிறப்ப, பேசலான்னு தோணும். ஆனா உங்களுக்கு உள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கும். "ஏய் இன்னைக்கு மௌனம்ப்பா. நீ பேசக்கூடாதுப்பா. அமைதியா இருப்பா." அப்படின்னு சொல்லுதுல்ல? அந்த அவேர்னஸ் இன்னையிலிருந்து நமக்கு வரணும். எதுல வரணும்? நம்ம வார்த்தையில கவனம். ஒரு வார்த்தை கூட தேவையில்லாம பேசக்கூடாது. தேவைக்கு 10 மணி நேரம் வேணாலும் பேசுங்க. இப்ப நான் பேசுறேன். 1/2 மணி நேரமா பேசிட்டே இருக்கிறேன். இந்த ஞானத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு பேசுறேன். ஓகே. இத முடிச்சதுக்கு அப்புறம் தேவையா? பேசுங்க. தேவையில்லையா? மௌனம். வாழ்நாள் முழுக்க நாம் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கிறோம். தேவைக்கு மட்டுமே பேசுவேன். தேவையில்லாட்டி பேச மாட்டேன். தனக்கோ பிறருக்கோ நல்லதை கொடுக்கிறத மட்டுமே பேசுவேன். மற்றதை பேச மாட்டேன். சரிதானே? இனிய சொல்லை மட்டுமே பேசுவேன். கடுஞ்சொல்லை அந்த சூழல் வருது. பார்க்கிறேன். கடும் சொல் சொல்ற மாரி நான் மௌனத்தில் இருக்கிறேன் இப்போ. நீங்க நெனச்சுக்கணும். என்ன மௌனம்? என்ன மௌனம்? பிறருக்கு துன்பம் கொடுக்கிற வார்த்தையை பேச மாட்டேன் என்கின்ற ஒரு மௌனம். அல்லது இனிய சொல்லை மட்டுமே பேசுவேன் என்கின்ற ஒரு மௌனம். அந்த மௌனத்தை நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். நிச்சயமா, சத்தியமா அது வேலை செய்யும். இறையர்களும், குருவர்களும் நமக்கு துணை நின்று வழிநடத்தணும். சரிங்களா? அப்போ இது எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு அடிப்படை விஷயத்த நான் உங்ககிட்ட இறக்கி வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாரும் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து, இன்சார்ஜா இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா.
அடுத்த வாரம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லணும். இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் நம்புறேன். என்கிட்டயும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். அவேர்னஸோடயே இருங்க. நான் மௌனத்துல இருக்கேன், நான் மௌனத்துல இருக்கேன், நான் மௌனத்துல இருக்கேன். என்ன மௌனம்? கடும் சொல் பேசுவதில்லை. தேவையற்ற வார்த்தையை பேசுவதில்லை. சரிங்களா? பிறருக்கோ, தனக்கோ துன்பத்தை கொடுக்கிற வார்த்தையை நான் பேசுவதில்லை. இந்த சத்தியத்தில மௌனமாக நம்ம இருக்கிறோம். ட்ரை பண்ணுவோம். 1 வீக் இருந்துட்டு வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. இது ஃபார்ம் வொர்க் அவுட் ஆச்சுன்னா கன்டின்யூ பண்ணுவோம். இல்லாட்டி வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஏதாவது நுட்பம் இருந்தா எனக்கு சொல்லுங்க. கேரக்டர் சேஞ்ச் ஆகும். வேற வழி இல்ல. கொஞ்சம் தீவிரமா பண்ணி தான் ஆகணும். சிறப்பா பண்ணுங்க. இது வாய்ப்பு இருந்தா எல்லா ஆசிரியர்களுக்குமே கூட இந்த உரைய அனுப்பிச்சு, அவங்கள கேட்ட சொல்லி அதையும் பண்ணுவோம். நிச்சயமா சிறப்பா பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள்ல யாருக்கும் நான் இது பேசணும்னு வரல ஆக்சுவலா. நான் பேச வந்தது வேற. ஆனா கடைசியா அது முடிச்சது வேற. இது இப்படித்தான் நடக்கும். சரி, உங்கள்ட்ட யார்ட்டயும் ஆழமான ஒரு தாக்கம் இருக்கு. ஆன்ம உயர்வு பெறணுங்கிற தாக்கம் ஒரு சிலருக்கு இருக்கு. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வெளிய வந்திருக்கு. இல்ல எனக்கும் அந்த தாக்கம் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம ஆசிரியர் ஞானி ஆயிரணும். ஞானியாத்தான் இருக்கணும் நம்ம. சரிங்களா? அப்ப அதற்கு என்ன பண்ணணும்? அதற்கு என்ன பண்ணணுங்கிறது தான் திரும்ப திரும்ப என்னுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விதத்துல நீங்க சிறப்பா இதை முயற்சி பண்ணுங்க. கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். என்னோட குணம் மாறணும். அதுதான் அல்டிமேட் எய்ம். அதுக்காக நோக்கத்துல இத பண்றோம். சிறப்பா பண்ணுங்க. உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுக்கணும்.